அதிமுக காரங்க எல்லாரும் இப்போ தாவேக்கா போறாங்கன்னா அப்போ பேரத்தின் அடிப்படையில் போல தாவேக்கா சொல்ற மாதிரி கட்டாயமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். தலைமையை கைப்பற்ற விடமாட்டேன் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமியும் தலைமையை கைப்பற்றாமல் விடமாட்டேன் அப்படின்னு திரு வேலுமணி தரப்பு அந்த இடத்துல தான் திரு சி வி சண்முகம் திரு கே சி வீரமணி இன்னும் பேர் சொல்ல விரும்பாத பலர் உள்ள இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் உள்ள இருந்தே இப்போ நம்ம பார்த்தோம் 2 விஜயபாஸ்கர்களும் அங்கே போறாங்க. 2 விஜயபாஸ்கர் மீது இருக்கக்கூடிய வழக்குகள், குவாரி வழக்கு, டிவிஎஸ்சி வழக்குலாம் உடனடியாக தூசி தட்டி எடுங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னு 2 விஜயபாஸ்கர் அங்கே இருப்பாங்களா? அது எப்படி செய்வாங்க? அந்த கமிட்மெண்டோட தான் போவாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அது பேசி இருக்காங்களா இல்லையாங்களா எனக்கு தெரியாது. அதிமுக ஆஸ் ஏ பார்ட்டி அது ஜெயலலிதா அவர்கள் 2016 டிசம்பரில் மறைந்த போது விட்டு சென்ற போது இருந்த நிலைமை இனி ஒருபோதும் வராதுங்கிற நிலைமை தான் இருக்கு. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். 2026 தேர்தல் முடிவில் அதிமுக 47 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருந்தது நம்ம பார்த்தோம். இப்போ 6 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இதுவரைக்கும் தானே 6 பண்ணியிருக்காங்க, இன்னும் எவ்வளோ இருக்குல்ல, பார்க்க வேண்டியிருக்குல்ல. உங்களுக்கு நினைவு கூர்ந்தால் சரியாக இருக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், ஆன் ரெக்கார்டு இன்னமும் இருக்குது. கடந்த தேர்தலில் அவர்கள் பெற்ற அந்த 66 சீட்டை விட அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க குறைவாக பெற்றாங்கன்னா அதிமுக 2ஆக பிளவுபடும்னு சொல்லியிருந்தேன். தட் இஸ் வாட் ஹேப்பனிங் நவ். நம்ம ஏன்னா அந்த தலைமை மீது சிலர் ஒரு அபாண்டமாக ஒரு குற்றஞ்சாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் 2 சட்டமன்ற தேர்தல்கள், 2 மக்களவைத் தேர்தல்கள்னு 4 முறை தொடர்ந்து அது பெருசாகவே தோல்வி அடையும் போது, அதுவும் கடந்த முறை பெற்றதை விட பின்னடைவு அப்படின்னே வரும்போது அது ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது. இன்னமும் கூட இது ஒன்றும் ஒரு பெரிய ஒரு மோசமான கேவலமான தோல்வியெல்லாம் கிடையாது. இதில் எந்திரிச்சு வரக்கான ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் தலைமைக்கும் கீழே நம்பிக்கையின்மை முழுசாக போய் நிற்கிது. அது ரொம்ப டீப் ரூட்டட்னு சொல்லுவாங்க, ஆழமாக வேரூன்றி இருக்கிறது. மோசமான காலகட்டத்தை நோக்கி தான் அதிமுக போய் கொண்டிருக்கிறது. இப்போ கேள்விப்பட்டோம் மகளிர் கட்சி அதிமுகவுடைய மகளிர் அணி கூட்டத்தை கூட்டினாங்கன்னு. அதில் எந்தெந்த ஊர்லேருந்து நிர்வாகிகள் வந்திருந்தாங்கன்னு தெரியல, தெரிந்த முகங்கள் எதுவுமே தெரியல, பெரிய அளவில் வந்திருந்தாங்களான்னு தெரியல. அந்த ஏற்பாடுகளும் பெருசாக வழக்கமாக பொதுச்செயலாளர் வந்தாலே அந்த ஏரியாவில் நான் குடியிருந்துருக்கிறேன். அதனால் வழக்கமாக அந்த பொதுச்செயலாளர் வந்தாலே டிராஃபிக் ஜாம் ஆகும். 2-3 மணி நேரத்துக்கு நீங்கள் அந்த பக்கம் நீங்கள் போக முடியாது. ஏன்னா சின்ன சின்ன நெருக்கலான சந்துகள் அந்த மாதிரிலாம் எதுவுமே ரொம்ப நார்மலாக இன்னொரு ஒரு இன்னோஸ் மீட்டிங் மாதிரி தான் இருந்தது. ஸோ அது ஒரு சிக்னல் கொடுக்குது கிளியராக. அதை தலைமையும் மற்றவர்களும் புரிந்து கொண்டார்கள்னால அதிமுகவுக்கு நல்லது. கட்சியிலேருந்து வெளியே போகிறவங்க ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏக்களாக இருந்தால் பரவாயில்ல, எல்லாருமே அம்மா காலத்துலேருந்தே அமைச்சர்களாக இருந்தவங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதில் விஜயபாஸ்கர் 2 விஜயபாஸ்கரும் கட்சியிலேருந்து விலகி இருக்கிறாங்க, ராஜினாமா கடிதத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க தாவேக்கால சேர போகிறாங்க அப்படின்னு ஒரு செய்திகள் இருந்தது. அதே நேரத்தில் எஸ்பி வேலுமணி தனியாக கூட்டம் போடுறாரு. நீங்களாம் எதிர்பார்த்தீங்களா? எஸ்பி வேலுமணிலாம் இந்த மாதிரி வேலுமணி தனியாக கூட்டம் போடுவார், விஜயபாஸ்கர் தனியாக வெளியேறுவார் அப்படின்னு அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எதிர்பார்க்கல. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல் அதிமுக உடையும் சிதறும் அப்படிங்கிற நான் ஆனேரே சொல்லியிருக்கிறேன். அதில் எனக்கு எந்த குழப்பம்லாம் பலமுறை சொல்லியிருக்கேன். அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் பிஃபோர் எலெக்ஷன், 26 எலெக்ஷன் முன்னாடியே, வெல் பிஃபோர் எலெக்ஷன். அதனால் இது மோசமான நிலைமைக்கு போகுங்கிறது தெரியும். அது யார் அதை இனிஷியேட் பண்ணுவா, யார் யாரெல்லாம் போவாங்கிறது தெரியாது. 2 விஷயம், ஒன்று கீழே இருக்கிறவங்க, இன்னொன்று தலைமை. கீழே இருக்கிறவங்களுக்கு அதிமுகவுடைய தலைமை சரியில்லையா, அதிமுகங்கிற கட்சியே சரியில்லையாங்கிற கேள்விக்கு பதில் தரணும். அப்போ அதிமுகவுடைய தலைமை சரியில்லை அப்படின்னா அவரை மாற்றி அவர் அதிமுக திரும்பி கொண்டு போகணும். ஏன்னா இது எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம், ஜெயலலிதா வளர்த்தெடுத்த இயக்கம். இவர்கள்லாம் வாய்க்கு வாய் முன்னையும் பின்னை டாக்டர் இதயம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள்னு 2வது வார்த்தை பேசாமல் சொல்லக்கூடியவங்க. இப்போ மாண்புமிகு அம்மா அவர்கள் கட்டி காத்து வளர்த்த அந்த தன்னுடைய உயிரை கொடுத்து காத்தா அப்படிலாம் ரொம்ப எமோஷனலாக பேசுவாங்க. அந்த இயக்கம் என்னாச்சு அப்படிங்கிற கேள்வி. அப்போ உங்களுக்கு தலைமை தான் சரியில்லைன்னா நீங்கள் தலைமைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கலாம். ஒட்டுமொத்த அதிமுக கைவிட்டு நீங்கள் தாவேக்காக போகிறீங்க. அப்போ திமுகவில் சேர்ந்த திரு ஓ பன்னீர்செல்வத்துக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? திரு செந்தில் பாலாஜிக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அப்போ அவர் டிஎம்கே போயிட்டார், நீங்கள் இங்கே போயிட்டீங்க, அவ்வளோதானே. தலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தர்களாக போகிறாங்கன்னா, இன்றைக்கி மகளிர் கூட்டத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியதாக சொல்லப்படுகிறது. துரோகிகள் வெளியேறியதனால் தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைகின்றனர். அப்படி துரோகிகள் எல்லாரையும் பட்டியல் போட்ட முடியுமா? தமிழ்நாடு முழுக்க துரோகிகள் இருக்காங்க. நீங்கள் இந்த பக்கம் திருவள்ளூர்லேருந்து பெஞ்சமின்லேருந்து அந்த பக்கம் தூத்துக்குடியில் கடம்பூர் ராஜ் வரைக்கும் எல்லாரும் துரோகிகள்னு சொன்னால் என்ன சார்? மேற்கு மண்டலத்தில் போயிருக்காங்க, தெற்கு மண்டலத்தில் போயிருக்காங்க, வட மண்டலத்தில் போயிருக்காங்க, எல்லா பக்கமும் போயிருக்காங்க. ஊர் பூரா துரோகிகள் நிறைந்த கட்சி தான் அதிமுக. துரோகிகள் கூடாரமாக அதிமுக இருந்ததா? அப்போ போகிறவங்க பூரா துரோகினா என்ன கணக்கு உங்களுக்கு? அப்போ உங்களை கொஸ்டின் பண்ணாங்கன்னா துரோகியா? இப்போ இந்த 2 கேள்விக்கும் பதில் தரணும். ஏன் விலகியவர்கள்
அதிமுகவை பற்றி கைவிட்டு போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி. தலைமை வந்து ஏன் வந்து எல்லாருமே போயிட்டோம், என்ன போனால் போயிட்டு போட்டோம் அப்படிங்கிற மனநிலை ஏன் இருக்குது? இந்த 2 கேள்விக்கும் பதில் தேடினா அதிமுக உருப்படும், அல்லது வந்து இன்னும் சொல்வதற்கு. எஸ்பி வேலுமணி அந்த வீடியோவில் பேசும்போது சொல்கிறாரு, பல வருஷமாக வந்து மாவட்ட செயலாளர்கள் பல செலவுகள் பண்ணியிருக்காங்க, கட்சியை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க, அவங்களுக்குலாம் எந்த பதவியும் கொடுக்கவே இல்லை, அதுவும் குறிப்பாக எனக்கு பதவி இல்லாட்டியும் பரவாயில்ல, என் கூட வந்தவங்களுக்கு எதுவுமே கொடுக்கலன்னு சொல்லி சில அமைச்சர்கள் பேரையே வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் அரசியல் ரீதியாக பேசுவது, அவங்களுக்கு ஒன்று தேவைப்படுது, அது என்ன அப்படின்னு எக்ஸாக்டாக நமக்கு தெரியாது. அது திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் திரு வேலுமணிக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி தான் திரு செங்கோட்டையனுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி இருந்தது. ரொம்ப ஃபிஸியான சாதாரணமான விஷயங்கள் ஏதாவது ஒன்று இருக்கும், அது வந்து ஊதி பெரிதாகிட்டே போயிட்டே இருக்கும். அது ஆனால் வந்து இந்த மாதிரி தொண்டர்களுக்கு கொடுக்கவில்லை, நிர்வாகிகளுக்கு கொடுக்கவில்லை அப்படிலாம் சொல்லிக்கிட்டே போக வேண்டியதான். அப்படி பார்த்துருந்தா செல்வி ஜெயலலிதா அவர்கள் திரு செங்கோட்டையனுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்களா? 2011 ஆட்சியும் போது, 2016 ஆட்சியும் போது செங்கோட்டையன் அமைச்சராக இருந்தாரா? செங்கோட்டையன் அமைச்சராக இல்லை, ஆனால் திரு வேலுமணி அமைச்சராக இருந்தார். யார் கட்சி குலைத்தவர், செங்கோட்டையனா வேலுமணியா? 2 பேரில் யார் அதிகம் உழைத்தவர் சொல்ல முடியுமா? திரு எடப்பாடி பழனிசாமியோட சீனியர் திரு செங்கோட்டையன். ஆனால் கட்சியில் வந்து தமிழ்நாட்டில் அத்தனை பேர் பேரையும் சொல்லக்கூடிய திரு செங்கோட்டையன் அமைச்சர் ஆகலை. செல்வி ஜெயலலிதா மறைந்து திருமதி சசிகலா பொறுப்பெடுத்த பிறகு தான் அவருக்கு வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பதவியே கொடுக்கப்பட்டது. அப்போ வந்து கட்சியில் உழைத்தவர்கள்லாம் ஓரம் கட்டப்படுகிறார்கள்னு செங்கோட்டையன் என்ன பண்ணார்? அப்போ கிளம்பி போயிட்டாரா? அப்போ வந்து இவர்கள் சொல்லக்கூடிய காரணங்களும் ஏற்புடையதில்லை. கட்சியில் வேலை பார்க்க ஒவ்வொரு கட்டத்தில் ஒருத்தருக்கு வந்து பதவி கிடைக்கும், சரி மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதி தானே இருக்குது, 39 பாராளுமன்ற தொகுதி தானே இருக்குது, ஒரு 70-80 மாவட்டம் தான் இருக்கும். அப்போ எத்தனை பதவி போடுவீங்க நீங்கள்? அவர் வந்து எனக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுப்பாரு, நீங்கள் பொதுச் செயலாளர் பதவி எடுக்குவீங்க, பொருளாளர் பதவி, எந்த பதவி கேட்டு கொடுப்பீங்க? எவ்வளோ பதவி கொடுத்துட முடியும்? வச்சுக்கோங்க அடைக்க அப்படின்னு காங்கிரஸ் செஞ்சு கொடுப்பாரு. எல்லோருமே துணைத் தலைவர்கள், எல்லோருமே பொதுச் செயலாளர், சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறதா? அப்போ அவருக்கு வேல்யூ வேண்டாமா? அப்போ கட்சியில் உழைத்தவர்களுக்கு மரியாதை இல்லை. அப்போ செங்கோட்டையன் அவர்கள் இருந்தாரே, நீங்கள் அவங்களோட ஜூனியரா இல்லையா? அண்ணன் வேலுமணி மறுப்பாரா, திரு தங்கமணி மறுப்பாரா? அதே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அதே பகுதியைச் சேர்ந்தவர்கள் திரு செங்கோட்டையனுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படாமல் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அம்மாட்ட சண்டை போட்டுருவாங்க. நோ 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 நோ, சீனியருக்குலாம் கொடுக்காம நீங்கள் என்ன நாங்கள் கட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க? அண்ணன் செங்கோட்டையன் போன்றவர்களாம் ஓரம் கட்டப்படுவாங்க, நாங்கள்லாம் வந்து நிற்கிறதா சண்டை போட்டிங்களா? படவன் போய் பதவியில் வாங்கிட்டீங்கல்ல? அப்போ வந்து இது வந்து ஒரு காரணம். நம்ம வந்து ஓகே அவங்களுக்கெல்லாம் கொடுக்கல, இவங்களுக்கெல்லாம் கொடுக்கல, அது ஒரு காரணம். ஆனால் ஆக்சுவல் பிரச்சனை வேறு. அந்த பிரச்சனைக்கான தீர்வை திரு வேலுமணியும் திரு எடப்பாடி பழனிசாமி தான் தீர்க்க முடியும். இப்போ வேலுமணி மட்டும் இல்லை, இப்போ சிவி சண்முகமே ரொம்ப சைலண்டாக இருக்காரு. கடந்த வாரங்களில் கொஞ்சம் ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்து என்ன ஏதுங்கிறத சொன்னார், மகனை பற்றி பேசினார். அதிமுகவிலே 2 ஒரு களம் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஒன்று, அதிமுகலேருந்து வெளியேறி தங்களுடைய பொழப்பு பார்க்கறது, எப்படியும் தாவேக ஆட்சியில் இருக்குது, அவர்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வார்கள் போல தான் தெரிகிறது. அதனால் நம்ம வந்து ஒரு 5 வருஷம் நம்ம வண்டி ஓட்டணும், நமக்கும் சுயமாக பல தொழில்கள் இருக்குது, அந்த தொழில்கள் வந்து தொய்வடையாமல் தொடர்ந்து கொண்டு போகணும். அப்போ நம்ம வந்து அது ஆளுங்கட்சியால் இருந்தால் சரிதான். ஏன்னா இன்றைக்கி வந்து ஏடிஎம்கேல எம்எல்ஏ இருந்தீங்கன்னா நீங்கள் எதிர்க்கட்சி எம்எல்ஏவும் கிடையாது. திமுக பார்த்தீங்க, உங்களுக்கு வந்து அந்த அமைச்சர் வந்து போதைப் பொருள் பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லி அவர் கண்டித்து பதவியிலன்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஸோ தே ஆர் ஆல்ரெடி ஆக்டிவ் அண்ட் வைப்ரண்ட். அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு காலம் நம்ம பார்க்குறோம் ஒரு புகார் ஆளுநருக்கு அனுப்புகிறாங்க. ஸோ டிஎம்கே வந்து ஒரு ஆக்டிவாக வைப்ரண்ட்டாக இருக்கும். அதனால் எதிர்க்கட்சி எம்எல்ஏங்கனால அரசு அதிகாரிகள் கொஞ்சம் ஒரு பம்முவாங்க. சரி எதுக்குப்பா அவங்கள்ட்ட பஞ்சாயத்து நம்மகிட்ட தான் மறியல்கள் பண்ண போகிறாங்கன்னு அவங்க ஹாப்பியாக வச்சு போகணும். ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் பற்றி கேட்க வேண்டியதில்லை, ஒரு சாஃப்டான விஷயம் இருக்கும். ஏடிஎம்கேல இருக்கிறவங்க எம்எல்ஏக்கள் வந்து அவங்க முன்னாள் அமைச்சர் சொல்லிக்கிட்டாலும் அவங்க வந்து ஆளுங்கட்சி கிடையாது, எதிர்கட்சியும் கிடையாது. அப்போ வந்து ஒரு தேர்ட் லேயரான ஒரு இடமெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ அவங்க இங்கேருந்து விலகிட்டு நம்ம வந்து டிவிகளை சேர்ந்துட்டோம்னா அங்கேருந்து பை எலெக்ஷனை சந்திச்சு ஜெயிச்சுட்டு வந்து நம்ம ஆளுங்கட்சி எம்எல்ஏவாக மாறலாம். முன்னாள் அமைச்சருங்கிற தோரணம் இருக்கும், தொழில்களை வந்து தொடர்றதுக்கு எந்த சிக்கல் இருக்காது அப்படிங்கிற ஒரு கணக்கு தான். இது ஒரு கேட்டகரி இருக்குது. 2வது கேட்டகரி நான் யூகிக்கிறது என்னென்னா, அதிமுகவை கைப்பற்றுவது. அதாவது பிரச்சனை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தான். அவர் வந்து நம்ம பேச்சை கேட்க மாட்டார், எதுக்கும் சம்மதிக்க மாட்டார். இப்போ அவரை மாற்றிட்டா சரியாக போயிடும் அப்படின்னு. அப்போ வந்து அதிமுகவுடைய பொதுக்குழுவில் ஒரு பைலா வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்னா 20 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியணும், 20 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழியணும். யாருக்குங்க? பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டி போடுறதுக்கே. அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 மாவட்ட செயலாளர் இருந்தாங்கன்னா சரி பாதி மாவட்ட செயலாளருடைய ஆதரவு இருக்கணும். திரு வேலுமணி நேற்று பேசும்போது கிளைம் பண்ணுறார், என்கிட்ட 30 மாவட்ட செயலாளர்கள் ஆதரவு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பர் சொல்கிறார். அப்போ இன்னும் ஒரு 10 மாவட்ட செயலாளர்கள் வந்து அவர்கிட்ட கையில் கொண்டு வந்து வைக்கணும். யாரெல்லாம் மாவட்ட செயலாளர்கள் வந்து கை பிடிச்சிருவாரோ அப்படின்னு நினைக்கும்போது கடகடன்னு அவங்க மாவட்ட செயலாளர் பூரா நீக்கிட்டும் போயிட்டார் திரு எடப்பாடி பழனிசாமி. அப்போ வந்து மாவட்ட செயலாளர் இருக்க மாட்டாங்க. அப்போ மாவட்ட செயலாளர் இருக்கிறவங்களோட பரிந்துரை தேவை. ஸோ இது வந்து ஒரு டெக்னிக்கல் வார் நடந்துட்டு இருக்கு. தலைமையை கைப்பற்றுவதற்கு, தலைமையை கைப்பற்ற விடமாட்டேன் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமியும், தலைமையை கைப்பற்றாமல் விடமாட்டேன் அப்படின்னு திரு வேலுமணி தரப்பு. அந்த இடத்துல தான் திரு சிவி சண்முகம், திரு கே.சி. வீரமணி, இன்னும் பேர் சொல்ல விரும்பாத பலர் வந்து உள்ள இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் உள்ள இருந்தே இப்போ நம்ம பார்த்தோம் 2 விஜயபாஸ்கர்களும் அங்கே போறாங்க. அது மாதிரி இன்னும் சிலரும் போவாங்க. எம்எஸ்என் ஆனந்த் வந்து போறாரு, முன்னாள் அமைச்சர். இது மாதிரி சிலர் வந்து இன்னும் போவாங்க. நமக்கு அது ஒன்றும் குழப்பம் இல்லை. பட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இருந்து
அதிமுகவின் தலைமையை மாற்றுவது அப்படின்னு ஒரு முயற்சி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல தான் திரு வேலுமணி, திரு சி.வி. சண்முகம், திரு கே.சி. வீரமணி போன்றவர்கள் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அந்த மகளிர் அணி ஆலோசனை கூட்டத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, திண்டுக்கல் சீனிவாசன் இருக்காரு, அதே நேரத்தில் கேபி முனுசாமி இருக்காரு. வேற யாருமே பெருசாக கலந்து கொள்ளலை. அது மட்டும் இல்லாமல் மற்ற அமைச்சர்கள் யாரும் பங்கேற்கல அப்படிங்கிற செய்தியை கூட பார்த்தோம். அதே நேரத்தில் 3ஆம் தேதி 4ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்கள் கூட்டம் கூட நடக்கிறதா செய்திகள் வந்துட்டு இருக்கு. அப்போ அந்த நிகழ்ச்சியில் யார் பங்கேற்பா? அடுத்த தலைமையை நோக்கி வந்து இந்த கட்சி நகருதா? எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்து அவர் அடுத்த தலைமுறைக்கான ஒரு நபராக அவர் உருவாக்கணும்னு நினைக்கிறாரா அப்படிங்கிற பார்வையெல்லாம் இருக்கே. அடுத்த தலைவர் அதிமுகவில் யாருங்கிற கேள்வி அவ்வளோ சுலபமானதல்ல. அது வந்து அவ்வளோ உடனே நடக்க போகிறதும் இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு டஃப் பொலிட்டீஷியன், ஸ்மார்ட் பொலிட்டீஷியன். அதனால் அவர் வந்து அவருடைய இருப்பத்தக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வார். இவங்க மூவ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. என்னவா முடியுதுங்கிற நம்ம பார்க்கணும். முயற்சி இருக்குது, என்னவா முடியுதுங்கிற பார்க்கணும். மகளிர் கூட்டம் மற்றும் வந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தை பொறுத்தளவுக்கு யார் யாருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது, யார் யார் வரலை அப்படிங்கிறத தெரிஞ்சால் தான் சொல்ல முடியும். ஏன்னா மகளிர் கூட்டம் நடக்கும் வந்து உள்ளரங்கு கூட்டம், கட்சி ஆஃபீஸில் அவங்களுடைய அந்த வழக்கமான நடக்கிறதுல அங்கே வந்து கெப்பாசிட்டியே ஒரு 100 பேருக்கு மேலே தாங்காது. அப்போ வந்து முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தாங்கன்னா அதுவே வந்து பெருசாக போயிடும். மகளிரே இல்லாமல் மகளிரே வரலப்பா, அதனால் இவங்களை வச்சு சமாளிச்சாங்கன்னு போய் நிற்கும். அதனால் யார் யார் அழைச்சாங்க, யார் யார் வரலன்னு தெரியாமல் நம்ம சொல்கிறது அர்த்தம். இன்னைக்கு அந்த ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுல வந்து இப்போ எஸ்பி வேலுமணிக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, அதே மாதிரி நத்தம் விஸ்வநாதனுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. பட் அவங்கெல்லாம் பங்கேற்கலை அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு அதிமுக சொல்லியிருந்தாங்கன்னா இருக்கும், எனக்கு தெரியல. நான் வந்து யாருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு, யார் வரலன்னு தெரியாமல் நான் சொல்ல சரியா இருக்காது. உங்களுக்கு அந்த தகவல் இருந்தால் நீங்கள் வச்சுக்கலாம். எல்லாரும் தாவேக்கா பக்கம் போகிறாங்க. ஆல்ரெடி இப்போ 2 விஜயபாஸ்கர் மீதும் பல்வேறு வழக்குகள் இருக்கு. அப்போ வழக்குக்காக தான் அங்கே போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு தங்களுடைய தொழில்களை தொடர்வது அப்படின்னு 1, அரசியல் எதிர்காலம் 2, வழக்குகள் 3. இந்த 3மே சேர்ந்து தான். திரு சி.டி. நிர்மல்குமார் சட்டம் மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம், நாங்கள் ரொம்ப சரியாக செயல்படுவோம் சொல்கிறார். பட் ஹவ் ஃபார் இட் வில் ஒர்க் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம வந்து அதிமுகவில் இருந்து விலகி தாவேக்காவில் சேர்ந்த ஒரு அமைச்சர் மீது, முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு தொடர்கிறது நடக்கிறதுன்னு தட் குட் பி அ சர்ப்ரைஸ் நியூஸ். அப்படி நடக்குமா அப்படின்னு தெரியல. நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு ஆட்சி, கங்கையை போல புனிதமான ஆட்சி நடக்குதா நான் நினைக்கல. அது வந்து லெஸ் காம்ப்ரமைஸ்டு அப்படின்னு வேணால் நீங்கள் இருக்கலாமே தவிர நோ காம்ப்ரமைஸ் கவர்மெண்ட் நடக்குதுன்னு நான் நினைக்கல. தூய சக்தி அப்படின்னு திமுக வந்து தொடர்ந்து இவங்க தூய இன்னைக்கு சக்தி செய்தியாளர் சந்திப்பில் அந்த கேள்வி திரும்ப திரும்ப கேட்டாங்க. எப்படி 2, 1 இவர்கள் அத்தனை பேர் மீதும் தான் அவங்க வந்து ஊழல் குற்றச்சாட்டை சொன்னாங்க. திரு விஜய் அவர்கள் தாவேக்காவுடைய தலைவராக மட்டுமே தொடர்ந்த போது தமிழ்நாடு முழுக்க அவர் பிரச்சாரம் பண்ண இடங்களில் ஊழல் சக்தி அப்படிங்கிற வார்த்தையை உங்களுக்கு குறிப்பிட்டார். தீய சக்தி வந்து திமுக, தூய சக்தி வந்து நாங்கள், ஊழல் சக்தி வந்து அவங்க சொன்னார். அப்பயே நம்ம கேள்வி எழுப்புறோம், ஊழல் சக்தி அப்படின்னா ஏடிஎம்கே ஊழல் சக்தின்னு குறிப்பிட்டீங்கன்னா எப்போலேருந்து அப்படின்னு சொல்லும்போது 2017 அப்படின்னு ஒரு வார்த்தை பேர். ஸோ நைஸாக வந்து ஜெயலலிதா அவர்களை வந்து எஸ்கேப் பண்ணிக்கிறார். ஓகே, அப்போ ஜெயலலிதா அவர்கள் மீதான சொத்து வழக்குடைய ரிசல்ட் அவர் என்ன சொல்வார், அப்போ சசிகலா அவர்கள் என்ன குறிப்பிடுவாருங்கிற ஒரு கேள்வி இருக்காது. இன்னும் பதில் கிடையாது, பதில் சொல்லவும் மாட்டாங்க. 2017 திரு எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்கள் இருந்த அமைச்சர்கள் பற்றி என்ன பார்வாங்கிற கேள்வி வருது. 2017க்கு பிறகு அது ஊழல் சக்தியாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், திரு எடப்பாடி பழனிசாமி ஊழல் சக்தியினுடைய தலைவர்னு சொன்னால், அந்த ஊழல் சக்தியாக இருக்கக்கூடிய அந்த அமைச்சரவையில் பங்கேற்றவர்கள் என்ன, திரு செங்கோட்டையன் அமைச்சர்கள் இருந்தாரே, திரு வேலுமணி, சி.வி. சண்முகம், 2 விஜயபாஸ்கர் எல்லாருமே அங்கே இருந்தவங்க தானே. அப்போ கடைசி நாள் வரைக்கும் அந்த அமைச்சரில் இருந்தவர்களை ஊழல் சக்தி என்று திரு விஜய் குறிப்பிடுவார் என்று சொன்னால் ஊழல்வாதிகளை உள்ள சேர்த்துக்கிறாரா? இந்த கேள்வி. 1, அவர்கள் ஊழல்வாதி என்று குற்றம் சாட்டியது இவர்கள் தான். அப்போ வந்து செந்தில் பாலாஜி மீது திமுக தலைவர் குற்றம் சாட்டிட்டு அவரை வந்து பயங்கரமான செயல் தலைவர்னு புகழ்ந்ததுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டுமே அவர் ஒரு முரண்பாடான நிலைமை எடுத்தார் ஸ்டாலின் அவர்கள். அதே நிலைமை தான் இவங்களுக்கு இருக்கு. இன்னும் பிரச்சாரம் பண்ண போது பூரா ஏடிஎம்கே வந்து ஊழல் சக்தி, ஊழல் சக்தி, ஏடிஎம்கே ஊழல் சக்தி. ஆனால் ஏடிஎம்கே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள், முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் பூரா உங்களுக்கு வந்துருவாங்கன்னா என்ன கணக்கு? அப்போ மக்களுக்கு அதிமுகவுக்கே வாக்களிச்சிருப்பாங்களே. அப்போ அதிமுக வாக்களிக்க வேண்டாம், 3ஆம் இடம் கொடுத்தா உங்களுக்கு வாக்களிச்சாங்க. எங்களுக்கு ஏடிஎம்கே வேண்டாம், ஏடிஎம்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் பூரா வேணும். வாட் இஸ் இது எந்த வகையில் தூய சக்திங்கிறது அவங்க தான் பதில் சொல்லும். 2வது வழக்குகள்ங்கிறது 3வது பாயிண்ட். அந்த வழக்குகள் வந்து என்ன நடக்க போகுது அது நம்ம பார்க்கணும். நான் வந்து திமுக மட்டும் கார்னர் பண்ணுவோம், ஏடிஎம்கே நமக்கு தெரியும். ஏடிஎம்கே பீரியடில் இருந்த அமைச்சர் பெருமக்கள் மீது கடந்த டிஎம்கே பீரியடில் நிறைய ரைடு நடந்துச்சு, சிபிசிஐடி விசாரணை நடந்துச்சு, டிவிஎஸ்சி விசாரணை நடந்துச்சு. அது அப்படியே கிடப்பில் போடப்பட்டதுங்கிறது தான் பிரச்சனையே. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஏடிஎம்கே டிஎம்கே காம்ப்ரமைஸ் ஆனாங்க பார்த்தீங்களா, ஆட்சி பிடிக்கிற அளவுக்குலாம் போனாங்க பார்த்தீங்களா. அப்போ அந்த காம்ப்ரமைஸ் தான். அப்போ 2 பேரும் உள்குத்து கூட்டுன்னு சொல்லிட்டு அதே அமைச்சர் திரு சி.டி. நிர்மல்குமார் சொல்றார், ஒரு காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. திரு ஸ்டாலினும் திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக திமுக 2 கழிச்சிட்டு பிஜேபியில் போய் ஏதாவது வாரி இல்லாட்டி அமைச்சர் பதவி வாங்கிட்டு போய் செட்டில் ஆயிடுவாங்கன்றார். அப்போ ஏடிஎம்கே டிஎம்கே 2 ஒன்றுன்னு சொல்லக்கூடியவங்க ஏடிஎம்கே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், இந்நாள் எம்எல்ஏக்கள் மட்டும் சேர்த்துடுங்கிறது எந்த விதமான தூய் சக்திங்கிறது அவர் மனசாட்சி தான் தெரியும். அப்போ லாஜிக்கலாக பார்த்தா இவங்க சொல்றது எதுவுமே வந்து அரசியலுக்கு பொருந்தாது அப்படிங்கிற ஒரு பார்வை இவங்க சொல்றது, தாவேக்கா சொல்வது.
தூய சக்தின்னு ஒரு பக்கம் சொல்றது. தாவேகா செய்வதும் சொல்வதும் மிகச் சரியான அரசியல், நேர்மையான அரசியல் கிடையாது. திஸ் இஸ் பியூர்லி பாலிடிக்ஸ், பியூர் பாலிடிக்ஸ். அதில் சந்தேகமே இல்லை. அப்படி தான் எல்லாரும் பண்ணுறாங்க. முல்லை முள்ளால் தான் எடுக்கணும்னு நினச்சி அவங்க ஒரு தீர்வு வச்சிருப்பாங்க. அதனால் ஒரு தூய சக்தியா என்றால் இந்த கேள்வி அப்படியே நிற்குது. அதான் சொல்ல, நீங்கள் வந்து ஏடிஎம்கே வந்து ஊழல் கட்சி, ஏடிஎம்கேல இருக்கிறவங்களாம் நல்லவங்க. ஹவு கேன் இட் ஹேப்பன்? இப்போ திமுக ஐடி விங், திமுக சார்ந்தவங்கலாம் வந்து எப்படி பாஜகவில் யாராவது சேர்ந்துட்டா வாஷிங் மிஷினோ அது மாதிரி தாவாக்கால சேர்ந்துட்டாலும் இது ஒரு வாஷிங் அந்த மிஷின். குற்றச்சாட்டுக்கு தாவேகா உள்ளாகும். அது இல்லாமல் பார்த்துக்கிறது அவங்களுடைய செயல்பாட்டை பொறுத்து. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது மாதிரி சிடி நிர்மல்குமார் இன்னைக்கு கூட அதை வந்து சொல்றாரு. அது அவங்க தனிப்பட்ட முறையில் அந்த கேஸ் எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்போ இங்க வந்துட்டு அப்போ நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கறது நம்ம தீர்க்கமா இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதுதான் அரசியல். நடவடிக்கை எப்படி எடுப்பாங்க, எடுத்தால் எப்படி சேருவாங்க? அடுத்து 2 விஜயபாஸ்கர் மீது இருக்கக்கூடிய வழக்குகள், குவாரி வழக்கு, டிவிஎஸ்சி வழக்குலாம் உடனடியாக தூசி தட்டி எடுங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னு 2 விஜயபாஸ்கர் அங்கே இருப்பாங்களான்னு அது எப்படி செய்வாங்க? அதனால அந்த கமிட்மெண்ட்டோட தான் போவாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அது பேசியிருக்காங்களா இல்லையாங்கலாம் எனக்கு தெரியாது. நான் புரிந்து கொள்வது வழக்குகள் எல்லாம் பெருசாக வந்து தூசி தட்டப்படாது, அதெல்லாம் அப்படியே பரவாயில்ல தான் இருக்கும் நான் புரிஞ்சுக்கிறேன். இதுதான் வழக்கமான நடைமுறையாக இருக்குது. நம்ம ஏடிஎம்கே டிஎம்கேலே பார்த்துருக்குமே, டிஎம்கேல முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேர் மீது வழக்கு. நீங்கள் கருணாநிதி ஜெயலலிதா கைதுக்கு பிறகு யார் எங்கே கைது எங்கே நடந்திருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். கருணாநிதியை ஜெயலலிதா வந்து கருணாநிதி கைது பண்ணார் 96ல், கருணாநிதியை வந்து ஜெயலலிதா கைது பண்ணாங்க 2001ல். இந்த 2 சம்பவங்களுக்கு பிறகு ஆட்சியில் யாருமே ஊழல் பண்ணலையா? 2006லேருந்து இன்னைக்கு வரைக்கும் 2026 வரைக்கும் ஒரு கட்சி, ஒரு அமைச்சர் ஒருத்தரோட ஊழல் பண்ணல. பரிசுத்த ஆட்சி தமிழ்நாடு இருந்துச்சா? 2 திமுக அதிமுக 2 ஒத்துக்கிடுவாங்களா? யாரா ஒருத்தர் முன்னாள் அமைச்சர் கைது பண்ணப்பட்டாங்களா? அப்போ அதிமுக மீதான வழக்கு திமுக என்ன செய்தது? திமுகவினர் மீதான வழக்கு அதிமுக சும்மா ஒன்று போட்டு வச்சு கூட பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சிருந்தாங்க. இந்த கேள்வி தான் பதில் தரணும். அதே போக்கில் தான் டிவிக்கும் செயல்படும். நான் பல முறை சொன்னது போல டிஎம்கே இஸ் ஈக்குவல் டு டிவிக்கு. 2 விஜயபாஸ்கரும் சேர போறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000க்கும் மேற்பட்டவர் சேர போறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. இது ஒரு நல்ல விஷயமா? கிட்டத்தட்ட 10,000 பேங்கும்போது அடுத்து 2 பேருமே அந்த பகுதியில் ஒரு ஜாம்பவனா இருந்தவங்க. தாவேக்காவுக்கு நல்ல விஷயமான இதை மாதிரியான செயல் வீரர்கள் லோக்கலில் ஸ்டால்வாட்ஸ் வர்றது வந்து ஒரு அமைப்பு ரீதியான பலத்தை கூட்டும். ஆனால் நாளடைவில் திமுகவை போலவே ஆண்டாண்டு காலமாக நான் இந்த கட்சிக்கு உழைத்தேன், நேற்று திடீர்னு ஒருத்தர் வந்தார், அவர் தான் வந்து முக்கியமான ஆளுன்னு சொல்லிட்டு போனார், அப்போ நீங்கள் அவங்கள தான் கொண்டு பேசுகிறீங்க, எங்களை பேச மாட்டீங்க அப்படின்னா அது வந்து கட்சியினர் மத்தியில் ஒரு பெரிய ஒரு வேதனையை ஏற்படுத்தும். அது வந்து விலகலையும் உண்டாகும். திமுகவில் மிகப்பெரிய பிரச்சனை வாரிசு அரசியல். நாங்கள் வந்து அமைச்சர் நான் தான் இருப்பேன், என் பையன் தான் எம்எல்ஏவாக இருப்பான் அப்படின்னு மாநிலம் முழுக்க கிளம்பிட்டாங்க. அது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு கூட ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துது. என்னப்பா அந்த குடும்பமாக வந்து நிற்குமான்னு தலைமை குடும்பம் வந்ததே பெரிய விஷயமாக ஓடிட்டுருக்கு, விவாதமாக ஓடிட்டுருக்கு. மாவட்டத்துக்கு ஒரு குடும்பம் வந்துருச்சுன்னா அப்போ என்ன பார்த்துக்கிட்டா அங்கே பெரிய பிரச்சனையே. அதுலேருந்து டிஃப்ரெண்ட் ஆகி தான் வந்து ஏடிஎம்கே சர்வே பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ தாவேக்காலையும் அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி வேறு கட்சியிலேருந்து வந்தவங்க தான் இங்கே பெரிய ஆளாக இருக்க முடியும், நம்ம கட்சியில் ஒன்றுமே இருக்காது அப்படின்னா இன்றைக்கி திமுகவுடைய சீரமைப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கு திரு தங்கம் தென்னரசு தலைமையில். ஏன் அதில் ஒரே ஒருத்தர் கூட ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்க இல்லை, கிட்டத்தட்ட 9 பேர் 10 பேர் இருக்கிறாங்க. ஏன் ஒருத்தர் கூட திரு ஏவாவிலேருந்து, ரகுபதியிலேருந்து, சத்தியமூர்த்தியிலேருந்து, சேகர்பாபுலேருந்து, ராஜகணப்பிலேருந்து, செந்தில் பாலாஜிலேருந்து, அனிதா ராதாகிருஷ்ணன்லேருந்து, KK ராமச்சந்திரன்லேருந்து 100 பேர் பல வருஷமாக இருக்காங்க கட்சியிலே ஊறி போய். இன்றைக்கி அவங்க அதிமுக காரங்கன்னு பல பேருக்கு சொன்னால் தெரியவே தெரியாது. இன்னும் அவர் ஏடிஎம்கேவா அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு இந்த டிஎம்கேவாவே மாறினவங்க. ஏன் ஒருத்தர் கூட சேர்க்கல அமைப்பு மாற்றத்துக்கு? அப்போ ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்க தான் பிரச்சனைங்கிற ஒரு சிந்தனை இருக்குதா திமுகக்குள்ள? அப்போ வாரிசு அரசியல் ஒரு பிரச்சனை, 30 அமைச்சர்கள் 10 அமைச்சர்கள் ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்க 2வது பிரச்சனை. என்னங்க கணக்கு? பாதிக்கு பாதி அங்கே கொடுத்துட்டீங்கிற கணக்கு. அதே நிலைமைக்கு நாளைக்கு தாவேக்காவும் உள்ளாகலாம். ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்க டிஎம்கே வந்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. அப்போ நாங்கள் என்ன செய்கிறது? அப்போ யோசிச்சு பாருங்கள். முதல் நாள் காலையில் ஏடிஎம்கேல இருந்து ஒரு முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தர் வந்து இணைகிறார். முதல் நாள் காலையில் அவருக்கு பகலில் 12 மணிக்கு வந்து எம்எல்ஏ சீட் அறிவிக்கிறாரு திரு விஜய் அவர்கள். அப்போ 234 தொகுதிக்கு எம்எல்ஏ அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வீட்டிலேருந்து வர சொல்லியிருப்பார்ல, யார் தன்னுடைய கட்சியிலேருந்து ஒருத்தர் வர சொல்லியிருப்பார்ல, வாங்க உங்களை தான் எம்எல்ஏ விட. 11 மணிக்கு வந்து சாரிப்பா நீ எம்எல்ஏ இல்லை, நம்ம இவர் சேர்றாரு தலைவர், அவர் சீட் விடாது போயிட்டு வந்துருப்பாங்கல்ல. அப்போ அவர் மனசு என்ன இருக்கும்? வீட்டில் சொல்லியிருப்பாரு, ஒய்ஃப்ட்ட சொல்லியிருப்பாரு, அண்ணன் எம்எல்ஏ நான் தான் கேண்டிடேட் தான் சொல்லியிருக்கேன், அறிவிக்க போகிற தலைவர் பார்க்க போகிறேன்னு சொல்லிச்சுன்னா 11 மணிக்கு காலையில் போயிட்டு வா, நீ கிடையாது வேறு இன்னும் நடந்திருக்கு இந்த சம்பவம். அப்போ அவங்க என்ன நினைக்கும்? இது இன்னைக்கு வந்து பரவாயில்லாமல் இருக்கும், நாளைக்கு அதை கசக்கும். இந்த 2 விஜயபாஸ்கர் உட்பட பல முக்கியமான பெருமவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டாமினண்ட்டான கேரக்டர். அவங்க வந்து ரொம்ப சுலபமாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய், தம்பி நீங்கள் தான் மாவட்ட செயலாளர் இருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம் தம்பி, நான் நீங்கள் சொல்லுங்கள், உத்தரவு போடுங்க தம்பி, நான் செய்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. தம்பி நம்ம ஆஃபீஸுக்கு வந்துருங்கன்னு சொல்லுவாங்க. இவர்களுடைய ஆஃபீஸுக்கு தான் அவங்க வர வேண்டியிருக்கும். யார் எக்ஸிஸ்டிங் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ, ஏன்னா அவங்களுக்கு அரசியல் தெரியாது, வயசு கிடையாது, அனுபவம் கிடையாது, ரொம்ப கம்மி இருக்குது. அப்போ எனக்கு தெரிஞ்சு இங்கே வாங்க சொல்லுவாங்க. அப்போ வந்து கம்ப்ளீட்டாக அந்த அதிகார மையம் வந்து மாறும். அது அவர்களுக்கே ஒரு காலத்தில் ஒரு மன வருத்தம் ஏற்படும். அப்போ அது வந்து கட்சியில் ஒரு பிளவு ஏற்படும். திஸ் இஸ் வாட் கோயிங் டு ஹேப்பன் இன் டிவிக்கு ஆல்சோ. இப்போ விஜயபாஸ்கர் 2 பேரும் வந்து சேர போகிறதா அவங்களே வந்து அறிவிச்சிருக்கிறதா நம்ம செய்தி பார்க்குறோம். இப்போ அடுத்தடுத்து இப்போ வேலுமணி போவாரா, சிவி சண்முகம் போவாரா, மற்ற
முன்னாள் அமைச்சர்கள் நான் அதிமுக உங்களுக்கு ஏற்கனவே சேர்ந்தவங்க பதில் போவாங்களா? சொல்லிட்டேன். திரு வேலுமணி, திரு சி வி சண்முகம் போன்றவர்கள் போகிற இடத்துல இல்லை, அவங்க வந்து கைப்பற்ற இடத்துல இருக்கிறாங்க, அந்த முயற்சியில் இருக்கிறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ அதிமுக காரங்க எல்லாரும் இப்போ தாவேக்கா போறாங்கன்னா அப்போ பேரத்தின் அடிப்படையில் போல தாவேக்கா சொல்ற மாதிரி. அதாவதுங்க, கட்டாயமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நான் ஒரு புனித பசு, ஒரு ஹோலி கவ், நான் வந்து பரிசுத்தமாக யோசிச்சுட்டு அதிமுக வந்து இனிமேல் எதிர்காலம் இல்லை, நான் மக்கள் சேவை செய்வதற்காக நான் தாவேக்காக்கு இணைஞ்சேன்னா அந்த விஜய்க்கு ஓட்டு போட்ட குழந்தை கூட நம்பாது, ஓட்டு போட சொன்ன குழந்தை கூட நம்பாது. யாருமே அப்படி கிடையாது. தான் உண்மை, நிதர்சனமான உண்மை. அவரவருக்கு ஒரு கணக்கு இருக்கும். அது ஆதாயமாக பார்க்கப்படுவதா, ஏதாவது உத்தரவாதம் கொடுக்கப்பட்டதா, அது நமக்கு தெரியாது. ஏன்டா என்ன ஹானஸ்டான பதில் என்கிட்ட இல்லை. 2 விஜயபாஸ்கரோ, உடுமலை ராதாகிருஷ்ணனோ, கடம்பூர் ராஜுவோ போய் சேர்ந்த யாராவது ஒருத்தர் வந்து என்ன கொடுப்பீங்கன்னு போய் சேர்ந்தாங்களா, இவங்க என்ன கொடுக்குறேன்னு வாக்குறுதி, அது நமக்கு தெரியாது. ஆனால் இயல்பில் அரசியல்வாதிகள் ஒரு 5 அடி வெளியே நடந்து போனாங்கன்னா கூட அதில் ஏதாவது ஆதாயம் இருந்தால் தான் செய்வாங்க. அதை நம்ம கண்கூட பார்த்துருவோம். எந்த ஆதாயமும் இல்லாமல் சமுதாய சேவைக்காக நாங்கள் சேர்ந்தோன்னா நான் நம்ப தயாரில்லை, குழந்தையோட நம்பாது. இபிஎஸ் அவர்கள் இன்னும் அரவணைச்சு போகணும், இன்னும் வந்து எல்லாரையும் வந்து வாங்க அப்படின்னு சொல்லணும், ஆனால் எல்லாத்தையும் போங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிற பேச்சு கூட அதிகமாக. அதாவது நான் பல முறை சொன்னதாங்க, ஏடிஎம்கேல உள்ள பிளவுக்கு இந்த சூழ்நிலைக்கு 2 தரப்புமே காரணம். எடப்பாடி பழனிசாமி சரியில்லைங்கிற ஆள் நான் கிடையாது, கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் துரோகிகள்ங்கிற ஆள் நான் கிடையாது. 2 பக்கமும் மிஸ்ட்ரஸ்ட் இருக்கு, நம்பிக்கையற்ற தன்மை, நம்பிக்கையின்மை இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சி 2 பக்கமும் தேவை. அது இபிஎஸ் அவர்கள் முயற்சி பண்ணுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட இன்னைக்கு 7, நாளைக்கு 10, 15 அப்படின்னு போச்சுன்னா இன்டர்னல் மேட்டர் தெரியுங்கனால அவர் அப்படி செய்ய மாட்டார்னு நினைக்கிறேன். அவருக்கு சில காரணங்கள் இருக்கலாம், நோக்கங்கள் இருக்கலாம். இன்டர்னல் மேட்டர் சில விஷயங்கள் தெரியும் அவருக்கு, அதனால வந்து அவர் இறங்கி வர மாட்டார்னு நினைக்கிறேன். அவருடைய ட்ராக் ரெக்கார்டை பார்க்குற வரைக்கும் அவர் இறங்கி போய் சமரசம் பேசி வேலுமணி கோச்சுக்கிடாதீங்க, வாங்க நம்ம சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லுவார் நான் நினைக்கிறேன். அதிமுக பொதுச் செயலாளராக அவர் கண்டினியூ ஆவார். ஆனால் அதிமுகவுடைய எதிர்காலம் அப்போ என்னவாகும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அதிமுக ஆஸ் ஏ பார்ட்டி, அது வந்து ஜெயலலிதா அவர்கள் 2016 டிசம்பரில் மறைந்த போது, விட்டு சென்ற போது இருந்த நிலைமை இனி ஒருபோதும் வராதுங்கிற நிலைமை தான் இருக்குது. அதிமுகவினுடைய எதிர்காலம் கொஞ்சம் கேள்விக்குறி தான். நம்ம கான்ஃபிடென்ட்டாக எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா திமுக அழியலாம், அதிமுக ஒளிரலாம், பியூட்டிஃபுல்லாக ஷைன் பண்ணலாம். 2மே செயல்பாடை பொறுத்தது. அது சாபம் விடுற மேட்ரோ, சோழி போட்டு பார்த்து ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்கிற மேட்ரோ கிடையாது. அது வந்து பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல், அவ்வளோதான். அது வந்து நீங்கள் நல்லது நடந்தாலும் கெட்ட நடந்தாலும் அவங்க எப்படி செயல்படுறாங்களோ அதை பொறுத்தது, அவ்வளோதான். நான் ஏற்கனவே சொன்னேன், அதிமுக அந்த கட்சியோட வரலாற்றில் பெறாத தோல்வி அல்ல, திமுகவோட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதுதான் ட்ராக் ரெக்கார்டு. ஆனால் இந்த நிலைமை அந்த கட்சியில் இதுக்கு முன்னாடி வந்தது இல்லையே. அப்போ வந்து பிரச்சனை தோல்வி இல்லை, பிரச்சனை வேற. அந்த 2 தரப்புக்குமான நம்பிக்கையின்மை, அதை சரி பண்ணுறதுக்கு யாரோ நல்லவங்க முயற்சி பண்ணாங்கன்னா கதைக்காகும், நல்லவங்க முயற்சி பண்ணலான்னு ஒன்றும் செய்ய முடியாது. எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்கள் புதியவர்களை வந்து நியமிக்கிறாரு. அதே நேரத்தில் இப்போ இடைத்தேர்தலும் வேற வரப்போகுது. இந்த 2ஐயும் எப்படி சமாளிக்க போகுது அதிமுக? இப்போ வரைக்குமான கணக்கில் ஒரு 7 சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வர இருக்கிறது. இது வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்க போது ஏடிஎம்கேக்கு. அவங்க வந்து ரொம்ப சேஃபஸ்ட் வழி என்ன அப்படின்னா, நம்ம வந்து இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிக்கலாம். இது சேஃபான எஸ்கேப்பாக தெரியும், ஆனால் வந்து ஒரு கட்சிக்கு வந்து ஒரு உற்சாகம் கொடுக்காது. திருச்சியில் வந்து திமுக வேட்பாளர் ஒரு பொது வேட்பாளராக போட்டு அதை புறக்கணிக்கிறோம்னு சொல்லி அம்பாசமுத்திரத்தில் திரு சீமான் நிற்க போகிறாரு. அந்த இடத்துல நாங்கள் வந்து பொது வேட்பாளராக வச்சு நாங்கள் ஆதரவு கொடுக்கலங்கிற மாதிரி வந்து வேற ஒரு மிட்வே ஏதாவது எடுக்கலாம். ஆனால் வந்து போட்டியிட்டு தமிழ்நாட்டின் நம்பர் 2 கட்சி இன்னைக்கு, அதாவது தாவேக்கா நம்பர் 1 கட்சின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, நம்பர் 2 கட்சினால் பதிவு பண்ணி திமுக வீழ்த்தி பின்னாடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கும். ஓகே, அந்த கட்சியில் வந்து ஒரு எழுச்சி இருக்கும், நம்ம வந்து சமாளிக்கலாம் போலன்னு. அப்படி இல்லாமல் அவங்க எந்த முடிவு எடுத்தாலும் அது வந்து ஒரு சமாளிஃபிகேஷனாக தான் இருக்கும். அது வந்து தொண்டர்களுக்கு பெரிய உற்சாகத்தை கொடுக்காது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.